மக்களே இன்னும் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு வந்து அன்னைக்கு என்கேஜ்மெண்ட்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. விளாக் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல. என்னென்னா நான் வந்து அன்னைக்கு காலையில் நகத்திரப்பு விளாக் கடைக்கெல்லாம் போயிருந்தேன். லேட் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து நான் சாரியெல்லாம் கட்டிட்டு ஆளே களை கட்டணும், சூப்பராகவே நிற்கணும்னு நினச்சேன். பார்த்தா ஒன்றும் சரிப்பட்டு வராது. அதான் எந்த விஷயத்தையும் நம்ம பிளான் பண்ணாமல் தான் போகணும். பிளான் பண்ணி போனால் எல்லாம் சொதப்பிடும் போல இருக்குது. நம்ம போகிறதுக்குள்ளே அங்கே வந்து பந்தியெல்லாம் முடிஞ்சாச்சு. கடைசி பந்தி ஆகிட்டு மக்களே. அதனால போனோன்னா சட்டப்பட்டுன்னு சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா நெய்ச்சோறு தான். ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா பாயசம், ஆனியன் ரைத்தா. இதுதான் எங்கள் அண்ணி. எப்படி ஜோடி பொறுத்தா சூப்பராக இருக்கா? ஜாடிக்கேற்ற மூடி ஜோடி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே எங்கள் அண்ணனுக்கும் அன்னிக்கும் ஒரு வாழ்த்தை சொல்லிடுங்க மக்களே. நமக்கு எங்கே போனாலும் நம்ம கையில் தட்டை தந்துடுவ. நமக்கு வந்து தட்டை தந்தால் சாப்பிடாம இருப்போமா? அதில் கொஞ்சம் 2 பனங்கற்கண்டு அதை அப்படியே வாயில் கடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த வேனில் தான் போனோம். அதில் பக்கத்தில் ஒரு கம்பு போல் வச்சுருக்காவ. அது தெரியாமல் எனக்கு இதில் குத்திட்டு மக்களே பயங்கர வலி. எதுக்கு வச்சுருக்காவளோ அது.